அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த டிஎன்ஏயு, டிஎன்ஜேஎஃப்யூ அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. பர்டிகுலராக அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ் ரெண்டுக்கும். நாளைக்கு டிஎன்ஏவில் என்ன நடக்குது? நாளை மீன்ஸ் ஜூலை 15, 2024 அப்படிங்கிற யாருக்கு என்ன விஷயம் அங்கே நடக்குது அப்படின்றத பார்ப்போம். கவுன்சிலிங்லாம் ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். இந்த டிஎன்ஏயு அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறத விட நான் இதில் ஃபுல்லாகவே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல விஷயங்கள். நம்ம இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகிற அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்னா இந்த டைரெக்டாகவே நீங்கள் செகண்ட் பண்ணுங்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டி யூஜி அட்மிஷன்ஸுக்கு நாளைக்கு நடக்குதுங்க. செகண்ட் ரவுண்டு கூப்பிட்ருக்காங்க. எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட் இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் மொத்த விஷயங்களும் இதில் இருக்குது. எனக்கு நான் ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணதுனால அதை காட்டிருக்கதை இப்போ ஜஸ்ட் 1 செகண்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நாளைக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங், ஆஃப்லைன் மீன்ஸ் டிஎன்ஏவுக்கு போகணும். இது ரவுண்டு 2 ஓகேங்களா. யாருக்கு? அகாடமிக் ஸ்ட்ரீமு ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஜெனரல் அகாடமிக்கில் நாளைக்கு டிஎன்ஏயோ ஆஃப்லைன் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணணும். யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க்கு கொடுத்துருக்கு, ஸ்டூடெண்ட் நேமு, கம்யூனிட்டி, அக்ரிகேட் மார்க்கு அண்டு டைம். டேட்டு பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. 8 மணிக்கு ஒரு செஷனு, அப்புறம் 12:30 மணிக்கு, அப்புறம் 4:30 மணிக்கு நினைக்கிறேன். 4 மணிக்கு அந்த மாதிரி செஷன் மொத்தம் 3 செஷனாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த 3 செஷனில் எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிட்டி வைஸு ஜெனரல் கேட்டகரி அதாவது ஓசியில் பார்த்தோம்னா 6 பேரை கூப்பிட்ருக்காங்க. அவங்களுடைய மார்க்கு 182 வரைக்கும். ஓகேங்களா, 182 வரைக்கும். அடுத்ததாக பிசியில் 439 பேரை கூப்பிட்ருக்காங்க, 180 கட் ஆஃப் மார்க்கு. பிசிஎம்மில் 36 பேர் கூப்பிட்ருக்காங்க, 174 கட் ஆஃபு. அண்டு எம்பிசியில் 446 பேர் கூப்பிட்ருக்காங்க, 180 கட் ஆஃபு. அப்புறம் எஸ்சிக்கு 178 பேரை கூப்பிட்ருக்காங்க, 180 கட் ஆஃபுக்கு. எஸ்சிஏ 34 பேர், 174 கட் ஆஃபுக்கு. எஸ்டிக்கு 10 பேர், 174 கட் ஆஃபு. ஆக மொத்தம் 1149 பேர், 1140 பேர் கூப்பிட்ருக்காங்க. இப்போ செக் பண்ணிக்கிங்க, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஓவரால் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் எந்த கேட்டகரி எவ்வளோ கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு முக்கியமான தகவல். ஸோ நாளைக்கெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் ஆஸ்பிரண்ட்ஸு. இது அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் கிடையாது. அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அதுக்கே செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்டு எய்டட் ப்ரோக்ராம், இதுக்கான கவுன்சிலிங் தான் அந்த ப்ராசஸ் போய்ட்டுருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் கவுன்சிலிங் பற்றின அப்டேட்லாம். தேங்க்யூ.